இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் சொல்ல வர படம் என்னவென்றால் வசந்த கால காதல். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு காலேஜில் இருந்து காதல் கதைக்கு தொடங்குகிறது. முதலில் ஹீரோனியை பார்த்து லுக் இடுகிறார். ஹீரோனியும் அதனை கண்டுக்காமல் இருக்கிறாள். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஹீரோ தன் நண்பனிடம் ஒரு லெட்டரை எழுத சொல்கிறான். அந்த லெட்டரில் அந்த பெண்ணுக்கு காதல் கடிதம் எழுதியதும் அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணின் பேக்கில் வைக்கிறாள். அந்த பெண்ணும் வீட்டில் சென்று பார்க்கும்போது என்னடா லெட்டர் இது திறந்து பார்க்கிறாள். திறந்து பார்த்ததும் அவளுக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. மறுபடியும் ஸ்கூலுக்கு வரும்போது மறுநாள் அந்த லெட்டரை ஒரு சாரிடம் கொடுக்கிறார். அந்த சார் இந்த லெட்டர் யார் இது என்று கேட்கிறார். அந்த லெட்டரை நாங்கள் யாரும் எழுதவில்லை என்று கூறுகிறார்கள். அந்த பெண்ணும் இந்த லெட்டரை சூர்யா என்பவர் தான் எழுதியிருக்கிறார் என்று எனக்கு டவுட்டாக இருக்கிறது என்று கூறுகிறாள். அந்த சூர்யாவும் நான் எழுதவில்லை என்று கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறான். ஒரு நாள் என்னவென்றுனா, அந்த ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அந்த ஹீரோயினியை தவறாக ஏதோ பேசியுள்ளார். அதற்கு அந்த ஹீரோ சென்று அந்த பையனை சராமரியாக அடித்து தாக்கினார். அந்த லெட்டர் மறுபடியும் ஹெச்எம் கைக்கு போக அந்த கையெழுத்து உடைய நபரை கண்டுபிடித்தனர். ஆனால் அந்த கையெழுத்து உடைய நண்பர் அவன் அடித்த அந்த நண்பன் தான். அவன் போய் இவன்தான் எனக்கு இந்த லெட்டரை எழுத சொன்னான் என்று சொல்ல சொன்னான். நானும் எழுதி அந்த லெட்டரை தந்தேன். அவனும் அந்த பேக்கில் அந்த லெட்டரை வைத்தான். அப்படி என்று சொல்ல ஹீரோவை அழைத்து ஹெட்மாஸ்டர் சாராமறையாக அடித்தார். ஹீரோயினும் இதற்கு பழி வாங்க நினைத்த ஹீரோ எக்ஸாம் ஹாலில் பிட்டு காப்பி ஒன்று எழுதி வைத்திருந்தான். அந்த பிட்டு காப்பியை அந்த ஹீரோயின் பேடில் வைத்து விட்டான். எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுதும்போது அந்த பேடில் உள்ள லெட்டரை ஒரு சார் கண்டுபிடித்து விட்டார். ஆனால் அந்த பெண்ணை எக்ஸாம் ஹாலில் இருந்து வெளியேற்றினார். அந்த பெண் மறுநாள் எழுந்து காலேஜுக்கு வரவில்லை. ஹீரோ என்ன பண்ணான் என்றால், அந்த ஹீரோயின் வீட்டுக்கு சென்று அந்த பெண்ணை சாரி, இந்த லெட்டரை நான் தான் எழுதினேன் என்று எல்லார் முடியும் ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறினான். அப்பொழுது அந்த பெண்ணும் மறுநாள் காலேஜுக்கு வந்தாள். காலேஜுக்கு வரும்போது ஹீரோ எதுவும் சொல்லவில்லை. ஹீரோனியே தானாக நான் இனிமேட்டு இந்த மாதிரி பிட்டு காப்பி எக்ஸாமுக்கு ஏற்று வரமாட்டேன் என்று கூறினாள். அதுக்கப்புறம் அந்த ஹீரோ தண்ணி குடிக்கும்போது அந்த பெண்ணும் தண்ணி குடிக்க வந்தாள். அப்பொழுது அந்த ஹீரோ கேட்கிறான், அந்த லெட்டர் நான் தானே எழுதினேன், ஏன் இன்னும் நீயே வச்சுன்னு இருக்க என்று கேட்டான். அது நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு தானே, அந்த லெட்டர் நீங்கள் எதுவும் தந்துடலாம்னு சொன்னான். அந்த ஹீரோனியும் அந்த லெட்டருக்கு பதிலாக அவள் காதல் கடிதத்தை எடுத்து கொடுத்தாள். அப்பொழுதிருந்து அவர்கள் இருவரும் லவ் பண்ண தொடங்கினார்கள். ஒரு நாள் அந்த பெண்ணின் பிறந்தநாள் அன்று ஹீரோவும் ஹீரோனியும் கோயிலுக்கு சென்றிருந்தனர். கோயிலுக்கு சென்று வந்த நிலையில் ஹீரோ பெண்ணிற்கு பர்த்டே கிஃப்ட் தருவதற்காக ஒரு கடைக்கு போனான். அந்த ஹீரோனியை வண்டி இருக்கும் இடத்திற்கு நீ போ என்று சொல்லிவிட்டு போனான். அப்பொழுது ஒரு கார் வந்து கொண்டிருந்தது. அந்த கார் எம்எல்ஏ காரோடையது. அந்த கார் வரும்பொழுது ஹீரோனி தவறாக அந்த கார் மீது இடித்து விடுகிறார்கள். எம்எல்ஏ மீது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு ஏற்படும் நிலையில் எம்எல்ஏவிடம் இருந்த கூலி ஆட்கள் எம்எல்ஏவை போகச் சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த ஹீரோயினை கீழே விழுந்து விடுகிறார். அப்பொழுது கையில் மட்டும் லேசாக அடிபட்டு விடுகிறது. அப்பொழுது அந்த அடியாள்கள் ஹீரோயினியை தூக்கி ஹீரோயினும் தப்பாக நடந்து கொள்ள பார்த்தார்கள். தேவையில்லாமல் அங்கு இங்கும் தொட ஆரம்பித்தார்கள். பிறகு அவர்களே தண்ணீர் இடிக்கும் இடத்திற்கு சென்று அவர்களை கை கழுவ சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வர ஹீரோ போய் தவறாக எம்எல்ஏ தான் ஹீரோயினிடம் தவறாக நடந்து கொண்டான் நினைத்து கொண்டு
எம்எல்ஏவை சரமாரியாக அடித்தார். பிறகு எம்எல்ஏவின் கூலி ஆட்கள் ஹீரோவை சரமாக தாக்கி அடித்து விட்டார்கள். அடித்துவிட்டு சென்றபோது ஹீரோ கீழே விழுந்து விட்டான். அப்பொழுது போகும்போது ஹீரோ கத்தியை எடுத்து எம்எல்ஏவை மிரட்டி அடின்னு அடித்து அவரை பொம்பளை வையங்களை இனிமேல் தப்பாக பேசுவியாடான்னு சொல்லிட்டு அதிகமாக அடித்ததுனால எம்எல்ஏவின் அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அப்போது ஹீரோவை இவனால் தான் இனி அரசியல் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது என்னவென்று ஹீரோவை கொல்ல துணிந்தார்கள் கூலியாட்கள். அப்பொழுது ஒரு நாள் ஹீரோ தனியாக இருந்தார். ஹீரோயினையும் தனியாக ஊரை விட்டு சென்றால் மறுபடியும் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று ஹீரோவும் ஒரு திட்டம் போடுகிறார்கள். அதாவது எம்எல்ஏவிடம் மன்னிப்பு கேட்க போவதாக சொன்னார்கள் எம்எல்ஏவிடம். அதுக்குள்ளாரையே எம்எல்ஏவுடைய ஆட்கள் ஹீரோவை கத்தியால் குத்திவிட்டு ஹீரோவுக்கு தலையில் அடிபட்டு விட்டது. அப்பொழுது ஹீரோயிடம் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதால் அவரால் எதுவும் செய்யவில்லை. அப்பொழுது இந்த படமும் காதலை பிரிந்து விட்டார்கள். இத்துடன் படம் முடிந்தது. இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாகும். இதனை பார்க்க வேண்டிய விதத்தில் நீங்கள் பார்த்தால் நன்றாக இருக்கும்.